நம்ம லைனிங் பிளவுஸ் கட் பண்ண போறோம். எவ்வளவு ஈஸியா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு சொல்லி தருவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்படியாதான் சொல்லி தருவேன். அப்படி உங்களுக்கு புரியலைனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் திரும்பியும் சொல்லி தரேன். சரி, நம்ம கட் பண்ண போலாம். இதுதான் அளவு. இது லைனிங் கிளாத். நம்ம லைனிங் பிளவுஸ் கட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத்தை தான் கட் பண்ணணும். அதை நம்ம எப்படி கட் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றளவு எடுத்துக்கலாம். நான் பாருங்க பிளவுஸ் எப்படி போட்டிருக்கேன். நீ இப்படி ரெண்டா மடிச்சுட்டு இப்படி போட்டிருக்கேன். இதே போல போட்டிருக்கேன். இழுக்க ஒண்ணுமே செய்யணும். இப்படி கையை வச்சு வேணாம்னா இப்படி சமப்படுத்தி விட்டுடுங்க. விட்டுவிட்டு இங்க பாருங்க, இந்த ஆம்ஹோல்ல இருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 18. 18ல பாதி பாருங்க. எத்தனை இருக்கு பாத்தீங்களா? 9. இப்ப நமக்கு சுற்றளவு இந்த பிளவுஸுக்கு காரங்களுக்கு 9 தான் வேணும். 9 போக நமக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அது எதுக்குன்னா நம்ம சைட்ல தையல் போடுவோம்னா அதுக்கு. 9 2 11. அந்த 11 சுற்றளவை ஃபர்ஸ்ட் எடுப்போம். துணி எப்படி ஒத்தையா எடுத்து நான் எப்படி போடணும் அதே போலதான் போடணும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் அந்த பக்கம் விட்டுறணும். நம்ம தேவைக்கு 11 சுற்றளவு வச்சோம்ல அதை மார்க் பண்ணிடலாம். கஷ்டமே இருக்காது. உங்களுக்கு தையல் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடு தான் 11 ரெண்டா இப்படி மடக்கி போட்டு மீதி எக்ஸ்ட்ரா அங்க விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 11 அளந்து பார்க்கணும். இது நான் போட்டதே கரெக்டா 11. இங்க பாருங்க, நான் சும்மா தான் எடுத்து போட்டேன். அளக்கும் போது அதெல்லாம் 11. இங்க பாருங்க, உங்களுக்கு இப்படி காட்டி தரேன். இதுதான் 11 கரெக்டா இருந்திருக்கு. ஏன்னா சும்மா பிளவுஸ் தச்சிட்டே இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு இது கரெக்டா வந்துடும். அதே போல அந்த பக்கம் 11 சும்மா கீழேயும் 11 இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மடிச்சு போடணும். கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து போட்டுக்கலாம். ஆனா 11 இருக்கணும். அதுக்கு கணக்கு பண்ணி துணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இழுத்து வரணும். சுற்றளவு 9 ஞாபகத்திலேயே வச்சுக்கிடுங்க. அது நமக்கு சுற்றளவு கட் பண்ணும்போது தேவைப்படும். திரும்ப அளக்காண்டாம். சுற்றளவு 9 அதை மட்டும் மைண்ட் வச்சு நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 11. சரி, இனி கட் பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு கைக்கு தான் தேவைப்படும். இப்ப நம்ம இவ்வளவு இனி என்ன பண்ணணும், உயரம் எடுக்கணும். சுற்றளவு எடுத்துட்டோம், உயரம் எடுக்கணும். அதுக்கு துணியை கூட ஒரு மடிப்பு நான் மடிச்சு போட்டேன் பார்த்தீங்களா, இது போல போட்டுடுங்க. உயரம் எப்படி எடுக்கணும்னா முதுகு பக்கம் இருக்குல்ல, அதுல சோல்ற இப்படி மடிச்சு இப்படி பிடிங்க. ஒரு கையில இந்த டாட் பாருங்க, சோல்டருக்கு நேரம் தான் டாட் வரும். அதை அப்படியே பிடிச்சிட்டு நம்ம அளக்கலாம். 13.5 வருது. 13.5 கூட நம்ம 2 இன்ச்சு கூட்டணும். அப்ப நமக்கு 15.5. 13.5 2 எக்ஸ்ட்ரா கூட்டணும் அடிக்கிறதுக்கு 15.5 உயரம். அந்த உயரத்தை நம்ம எடுப்போம். பின் முதுகு மட்டும்தான் 15.5 இருக்கணும். இது ஒரு 13 14 இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம பட்டி தனியா தான் வெட்டுவோம். அதனால இது கரெக்டா 15.5 இருக்கணும்னு தேவை கிடையாது. பின் முதுகு பக்கம் உள்ளது 15.5 இருக்கணும். இதற்கு அப்படியே மடிச்சு போடணும்னாலும் ஒன்னும் இல்லை. 15.5 மடிச்சு போட்டு நம்ம பட்டி போக மீதி எக்ஸ்ட்ரா எதுக்காவது பயன்படுத்தலாம். ஆனா இதுல துணி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இது கொஞ்சம் கட்டையா பாருங்க 13.5 தான் இருக்கு. அது கீழே உள்ளது மட்டும்தான் 11.5 வச்சு 15.5 வச்சிருக்கேன். அதே போல இந்த பக்கமும் 15.5 வச்சிடலாம். 15 2 ஒரு லைன் மாதிரி ஸ்கேல் வச்சு போட்டு விடுங்க. இதுதான் நம்ம உயரம். இனி நம்ம ஈஸியா நம்ம துணியில கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கீழே ஒரு ஸ்கேல் வச்சு வேணாலும் லைன் போட்டுடுங்க, கை வச்சு வேணாலும் போட்டுடுங்க. அதே போல இந்த பக்கமும் இது 2 1/4 இன்ச்சு நான் எதுக்கு விடுவேன்னா, ஃப்ரெண்ட்ல நம்ம ஐயூக்கெல்லாம் மாட்ட இடத்துல ஜாயிண்ட் பண்ணுவோம்ல, அதுக்காக தான். இது ஷோல்டர் ஜாயிண்ட். இந்த 2 லைன் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். லைன் போடணும்னு கூட தேவையில்லை. எல்லாத்துலயும் 1/4 இன்ச்சு அப்படியே தூக்கிட்டு கொடுக்கணும். இது போட்டாலும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு சொல்லி தரவங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக இந்த 2 கோடையும் போட்டு வச்சுடுங்க. அடுத்து நம்ம பிளவுஸ்ல எப்படி கட் பண்ணலாம்னு பாருங்க. அதுவும் ஈஸி. இது ஷோல்டர் மடக்கி பிடிங்க. ஐயூக்கு பக்கத்தை எடுத்துக்கிடுங்க, ஷோல்டர் அப்படி மடக்கி பிடிச்சி விடுங்க.
4 மடக்கி பிடிக்கணும், பிடிக்கலாம், இப்படியே வச்சிடலாம். நம்ம லைன் போட்டதுனால லைன்ல வச்சா போதும். 1/4 இன்ச்சு இந்த பக்கம் எல்லாம் நம்ம விடணும்னு தேவை கிடையாது. நம்ம இதுல இங்க கட் பண்ணும்போது தைக்க இங்க வந்துடும்ல, அதனாலதான் ஈஸியா இருக்கிறதுக்காக தான் இந்த லைனே போட்டிருக்கேன். இங்கேயும் ஷோல்டரை கொண்டு இந்த லைன்ல வைங்க, இங்கேயும் இந்த கழுத்தை கொண்டு லைன்ல வைங்க. இப்ப நம்ம மார்க் பண்ணலாம். இந்த மடிப்புக்கு இந்த பக்கம் 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே மார்க் பண்ணிருங்க. அப்பதான் கட் பண்ணி தைக்கும்போது கரெக்டா இருக்கும். அதே போல என்ன பாத்தீங்கன்னா கழுத்து 1/4 இன்ச்சுக்கு மேல ஒட்டி மார்க் பண்ணாம 1/4 இன்ச்சுக்கு மேல, அதே போல இங்கேயும் 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணியாச்சு. இனி ஷோல்டர் மார்க் பண்ணும். ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு, ஜாயிண்ட்ல மார்க் பண்ணக்கூடாது. கட் பண்ணும்போது நமக்கு குறைவா வரும். அதனால அந்த ஜாயிண்ட விடவும் 1/4 இன்ச்சு தள்ளி. தெரியுதா உங்களுக்கு? இது ஜாயிண்ட் இருக்கு, இதுல மார்க் பண்ணிடுறேன். அதே போல இங்க வந்து இந்த மாதிரி மடிப்பு மாதிரி வந்தாலே நீங்க வந்து 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி விட்டுக்கூடாது, மைண்ட்ல பதிச்சு வச்சிடுங்க. இது மடிப்பு விட்டாச்சு. இனி இன்னும் ஒரு மார்க் பண்ணிடலாம். இந்த பிளவுஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மார்க்கையும் முடிஞ்ச அளவுக்கு போட்டுறணும். இனி என்னன்னா பட்டி. இங்க பாத்துருங்க, பட்டி இந்த இடத்துலதான் ஜாயிண்ட் வருது. நம்ம இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே 1.5 இன்ச்சு கீழே தான் மார்க் பண்ணணும். இது உங்களுக்கு தெரியணுங்காக நான் மார்க் பண்ணிருக்கேன். நீங்க பார்க்கும்போது என்ன பண்ணணும், இதுல இருந்து 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிருங்க. இந்த ஜாயிண்ட்ல மார்க் பண்ணிருக்கோம், அதுல இருந்து 1.5 இன்ச்சு கீழே அளக்கணும். பாருங்க, அளந்தாச்சு. இனி நமக்கு இதைதான் பட்டிகள் எடுக்கணும். இது எவ்வளவு வருது? 11.25 வருது பாருங்க. 11.25, 11.5 வச்சுக்கிடுங்க. 1/4 இன்ச்சு ஒன்றும் பிரச்சனை, ஒரு தப்பு இல்லை, வராது. 1/4 இன்ச்சு தாத்து வச்சாலும் ஒன்றும் இல்லை. பிளவுஸ் போடுறவங்களும் தெரியும், 1/4 இன்ச்சுக்கு கீழே இருந்தாலும் ஒரு பிரச்சனை வராது. 1/4 இன்ச்சு மேல போனாதான் பிரச்சனை வரும். அதனால 11.25 இருக்கு, நம்ம 11.5 வச்சிருக்கோம். என்ன பாருங்க, காட்டி தரேன். என்ன இருக்கா? 11.5. 11.5 மார்க் பண்ணியாச்சு. இன்னைக்கு இதை வரைஞ்சி விடும். ஃபர்ஸ்ட் இந்த நம்ம இங்க கழுத்துக்கு லைன் பிடிச்சோம்ல, அதை பாருங்க இப்படியே வந்து கழுத்துக்கு மார்க் பண்ணிச்சோம்ல, பாத்தீங்கன்னா அதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். பட்டி அடுத்தது பட்டிக்கு 11 ரூபா. இந்த சென்டர்ல 13 வச்சிடுங்க, 1.5 இன்ச்சு சேர்த்துடுங்க. இங்க 11.5ன்னா இங்க 13, 1.5 இன்ச்சு எடுத்து. அதே போல இங்க 11.5. அதே போல இந்த லாஸ்ட் அர்த்தம் இருக்கு பாருங்க, இதுலயும் 11 வச்சிடுங்க. பட்டி வந்து 3 அளவு தேவை பட்டிக்கு. இந்த சைடு நடு சென்டர். இப்ப நம்ம 3 அளவையும் வச்சாச்சு, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இந்த அளவை நம்ம மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து 1.5 கீழே மார்க் பண்ணிட்டு அதுக்கு இப்படி வளைவா ஒரு லைன் போட்டுடுங்க. அப்ப அந்த லைனை நம்ம இந்த பக்கம் 11.5 வச்சிருக்கோம்ல, அந்த லைன்ல கொண்டு வச்சிருங்க. நான் சொல்லி தரனால உங்களுக்கு நேரம், நீங்களே இந்த நான் கட் பண்றதை பாத்தீங்கன்னு 5 நிமிஷம் கூட ஆகாது, கட் பண்ணிட்டு போயிருவீங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம மெதுவா அது திரும்ப 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 சொல்றேன். ஆனா நீங்க கட் பண்ணும்போது 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் நீங்க கட் பண்ணிடுவீங்க. இப்ப வரைஞ்சாச்சா? இது பட்டி வரைஞ்சாச்சு. இனி இந்த ஆம்கோல் மட்டும் வரையாம அப்படியே இருக்கு, அதை நான் எப்படி மார்க் பண்ணு சொல்லுவேன். இது கட்டகை. இங்க பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு. அப்ப இந்த அளவு அடி சுற்றுலா இருக்கு பாருங்க, இதையே வச்சிருங்க. அதே வச்சாச்சு. அது 5.5 முடியலாம். 5.5 நான் மார்க் பண்ணிச்சுக்கா, 5.5. அப்ப அதே 5.5 இங்க வைக்கணும். இங்க பாருங்க, என்ன இருக்கு? 5.5. 5.5க்கு நேரா அந்த 5 ஜாயின் பண்ணிச்சா. இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. இப்படி பாக்ஸ் போடும்போது ஈஸியா இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் டேப் எடுக்கணும். இனி இதை பாதியா மடிச்சு போட்டாச்சு. அதே போல இந்த பக்கமும் டேப்பை வச்சுட்டு அப்படியே பாதியா மடிச்சிருங்க. இந்த பக்கம் லைன் போட்டாச்சு. இதுல 1 இது ஒரு லேஸ் அப்படி குவாட் மேல் போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, நீங்க என்ன பண்றீங்க, இப்படி போட்டாச்சா. இனி இது 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 இதை 3ஐயும் சேர்க்கும் போதே அந்த வளைவு வந்துருங்க பாருங்க. இதுக்கு வந்துட்டோமா, இதுக்கு வரணும். அப்படியே உங்களுக்கு வளைவாவே அது வந்துடும். நீங்க வரைஞ்சாலே போதும், அந்த வளைவு கரெக்டா வந்துடும். இன்னொன்னு, நீங்க 9 இன்ச்சு சுற்றலாம் மனசுலயே வச்சிருக்கணும்னு சொன்னா தெரியுமா, அந்த 9 இன்ச்சு இங்கதான் மார்க் பண்ணணும். இதுதான் நம்ம ஜாயிண்ட், சைடு ஜாயிண்ட் பண்ணோம்ல பிளவுஸ் தைக்கும் போது, அதுதான் இது. அதை கொஞ்சம் நீளமா கோடு போட்டு விட்டுவிடுவோம். இப்படியேதான் நம்ம ஜாயிண்ட் வரும். இதுல 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ட மத்தியில அது, இதுல 2 இன்ச்சு அது. நம்ம இனி கட் பண்ணலாம். எல்லாம் வரைஞ்சாச்சு, கட் பண்ணுவோம். இது தூக்கி கட் பண்ணணும், ஏன்னா கீழே வந்து பின் கழுத்து வரையணும். அதனால முன் கழுத்தை எப்பவுமே இப்படி தூக்கி தான் வெட்டணும். இது கட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த பட்டியை கட் பண்ணி விட்டுருவோம். இதை கட் பண்ணியாச்சு. இந்த பட்டி கட் பண்ண பிறகு இன்னும் ஒரு அளவு இப்பவே கட் பண்ணி வச்சிடலாம். அது என்னன்னா மெயின் டாட் இருக்குல்ல, அதுலக்கும் இதுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க.
2 அரை தெரியுதா பத்தியில 2 அரை இருக்கு. இங்க இருந்து இந்த மெயின் டாட் வரைக்கும் பாருங்க 2 அரை. நம்ம தையலுக்கு ஒரு 1/4 சேர்த்து 2.25 வைக்கணும். இங்க பாருங்க இதுல இருந்து 2.25 ஓகேங்களா. 2.25 அப்படியே மடக்கிட்டு இப்பவே நீங்க மார்க் பண்ணி வைக்காங்க, கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டாதான் அப்படியே தெரியும். மார்க் பண்ணீங்கன்னா அழிஞ்சிடும். இது கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம பட்டியெல்லாம் வரைஞ்சாச்சு. நீங்க என்ன பண்ண, இது மடக்கி விட்டுருங்க. அடுத்தது பின்கழுத்து. பின்கழுத்து 15 கீழே உள்ளதை நான் கட் பண்ணாம விட்டுட்டேன். இதை கட் பண்ணி ஃபர்ஸ்ட்லயே எடுத்துருங்க. இப்பவுமே எடுக்கலாம், ஒன்றும் இல்லை, அது எக்ஸ்ட்ரா தான். இதுதான் நம்ம உயரம் 15 எடுத்தோம்ல, அது போக எக்ஸ்ட்ராவில் கட் பண்ணி தரப்பட்டுருக்கேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுல 2 இன்ச்சு இருக்கும், அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல 2 இன்ச்சு நம்ம மடக்கி தைக்க விட்டுருப்போம். விட்டுட்டு பின் முதுக்கு இருக்கு பாத்தீங்களா, இதை இப்படி மடக்கி இப்படி வைப்பாங்க. வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணுவாங்க. அது ஈஸி தான், அது ஒரு ஈஸி மெத்தட் தான். அப்படி மார்க் பண்ணதான் பண்ணிடுங்க. நான் ஆனா எல்லா பிளவுஸுக்குமே இப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஷோல்டருக்கா 2 ஷோல்டரையும் ஒன்னா பிடிப்பேன். 2 ஷோல்டரையும் சேர்த்து பிடிச்சோம்னா கழுத்து இப்படி வந்துடும். பாருங்க வந்துச்சா. இந்த கழுத்தை தான் நான் வைப்பேன். ஏன்னா இதுல எந்த தப்பும் வராது. சிலவங்க பிளவுஸ் உயரம் கூட வச்சிருப்பாங்க, நமக்கு அது தெரியாது. கழுத்து மேல இருக்கும், நம்ம அதே அளவை போய் பார்த்து வச்சா சில நேரம் தப்பு வரும். இப்படி வச்சா உங்களுக்கு தப்பே வராது. இது பார்த்தீங்களா, இப்படி வைக்கும் போது நமக்கு அளவு கரெக்டா தான் இருக்கு. இதுல இந்த மார்க் பண்ணுது. நான் இப்படி வச்சுதான் பண்ணுவேன். இது ரொம்ப ஈஸி தான், இது ஒரு கஷ்டம் இல்லை. வச்சுட்டு மடிப்புல 1/4 இன்ச்சுக்கு மேல, மடிப்புனாலே 1/4 இன்ச்சுக்கு மேலதான் வைக்கணும். இப்ப அதை அப்படியே லைன் பண்ணி நீங்க பாக்ஸ் போட்டாலும் சரி, அப்படி இல்லை நான் மார்க் பண்ணி வரையும் தெரியுமா, இது மாதிரி வரைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி இதுல 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு வச்சிருங்க. இதை நான் எப்படி கட் பண்ணேன்னு பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துரும். ஃப்ரண்ட் கழுத்து நம்ம கட் பண்ணி வச்சுல, அப்ப இது தனியா எடுத்துடலாம். இது நமக்கு இனி தேவைப்படாது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நான் எப்படி கட் பண்ணேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க. இதை எடுத்துருங்க தனியா, இது நிக்கட்டும். இது நம்ம தச்சுக்கிட்டு சைட்லாம் தச்சுட்டு கட் பண்ணலாம். இது கட் பண்ணோம்னா சில நேரங்கள்ல ஷோல்டர் லூஸா வரும். லூஸா வந்ததுன்னா பிளவுஸ் போட முடியாது. அதுக்காக தான். சரி இனி அதை விட்டுலாம். இங்க 2 இன்ச்சு நமக்கு மடிக்கிறது உண்டுல, அதை மார்க் பண்ணிட்டு இப்படி மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே மடக்கி கட் பண்ணி விட்டுறது. நம்ம மார்க் பண்ணி விட்டோம்னா சில நேரங்கள்ல அதை அழிஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம இப்படி கட் பண்ணி விடாது. இப்போ இது கட் பண்ணி விட்டாச்சு, இது கட் பண்ணிச்சு, ஃப்ரண்ட் கழுத்து பேக் கழுத்து எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இனி ஆம்ஹோல் மட்டும்தான், அதை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு இங்க பாருங்க, அந்த லைன்ல ஒரு 1/4 இன்ச்சு இருக்குல்ல, அந்த 1/4 இன்ச்ச இப்படி அந்த பாக்ஸுக்குள்ளேயே மார்க் பண்ணி வச்சு விடுங்க. நான் எப்படி கட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லா 4 சேர்த்து தூக்கி ஒன்னா ஃப்ரண்ட்ல நம்ம வரைஞ்சுக்கலாம். அதை இப்படி கட் பண்ணுங்க, இப்படி எடுத்துருங்க. அப்புறம் நம்ம சுற்றளவு 9 இன்ச்சு விட்டுருக்கோம் தருமா, அதை இப்பவே கட் பண்ணிருங்க. நம்ம தைக்கும் போது ஈஸியா இருக்கும். கட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா இதை தூக்குங்க, ஃப்ரண்ட்ல உள்ளது மட்டும் தூக்கிட்டு நம்ம 1/4 இன்ச்சுன்னு வரைஞ்சிட்டு பாருங்க, அதை ஃப்ரண்ட் அப்படியே கட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம பிளவுஸ் கட் பண்ணியாச்சு. அப்புறம் இது இருக்குவாங்க, இதை ஓபன் பண்ணி விட்டுருங்க. விட்டாதானே நம்ம ஃப்ரண்ட் கழுத்து எல்லாம் தனித்தனியா வரும், நம்ம லைனிங் வச்சு தைக்கும்போது ஈஸியா இருக்கும். கட் பண்ணியாச்சு. இனி பட்டி கட் பண்ணல. பட்டிக்கு எப்படி கட் பண்ணணுமோ ஈஸி தான். ஆனா நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு அது கஷ்டமோ அப்படின்னு யோசிப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் ஈஸியா சொல்லுவேன். பட்டிக்கு இந்த அளவை தான் அளக்கணும். பாருங்க 3.5 தான் இருக்கு. நம்ம இப்போ 1 இன்ச்சு கூட சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா நம்ம தைக்கும் போது பின்னாடி பட்டியை மடிச்சுதான் தைக்க போறோம். நாங்க பிளவுஸ் தைக்கிற வீடியோ போட்டுப்போம், அதுல உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும் மடிக்கிற மாதிரி தான் போட்டுப்போம். அந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு தைக்கிறதுக்காக சொல்ல. இதை அளந்துக்கிடுங்க. 3.5 இன்ச்சு வருது, 1 இன்ச்சு கூட 4.5 உயரம், 4.5 இந்த பீஸ்ல எடுத்துருவோம். நாலரையா, இங்க பாருங்க 4.5 தான் வச்சிருக்கேன். இந்த பக்கம் நீங்க பாக்கணும்னு தேவை கிடையாது, இந்த பக்கமும் ஒரே அளவு தான் இருக்கும். 4.5 இங்க, அது 4.25 தான் இருக்கு. அதனால ரெண்டும் ஒரே அளவு போதும். நம்ம 2 பக்கம் ஒரே அளவு தானே வச்சோம், அதனால ஒரே அளவு போதும். இப்போ இது 4.5 வச்சாச்சு. உங்களுக்கு இந்த அளவு எவ்வளவு எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, அது நான் சொல்லி தரேன்.
இது நம்ம 11 வச்சோம். அதுல நீங்க 1.5 கழிச்சிருங்க. இந்த மொத்தம் இதுவும் 11 வச்சிருக்கோம். 1.5 கழிச்சா எவ்வளவு வரும்? 9.5. அந்த 9.5 வைங்க. எவ்வளவு பெரிய பிளவுஸா இருந்தாலும் அந்த 1.5 இன்ச்சு கழிச்சிட்டு வைங்க. உங்களுக்கு இதை கரெக்டா வந்துடும். அந்த டாட் பிடிச்சிட்டு 2வது இதை கொண்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். பத்தாம போகாது. இதுதான் அளவு. அந்த பக்கம் 4.5 வச்சோமா, இந்த பக்கமும் அதே 4.5 வைப்போம். சரி, 2 பக்கமும் 4.5 தான் நம்ம வச்சிருக்கோம். இது இனி என்ன பண்ணணும்னா, இதை ஒரு லைன் மாதிரி போட்டுடுங்க. உங்களுக்கு புரிய நல்லா, அதுக்காக தான் லைன் போட்டு தரேன். அடுத்தால இதுல ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இனி என்ன பண்ணணும்னா, இந்த சென்டர் இது ஃப்ரண்ட்ல இருந்து போகும்போது ஃப்ரண்ட்ல இப்படிதான் வரணும், கிராஸ்ல தான் வரணும். இது வந்துட்டு அதுக்கு வந்து ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஜாயிண்ட் நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கோம், அந்த ஜாயிண்ட் இப்படி போயிடணும். இங்க இருந்து இப்படி கீழே தான் வரணும். ஃப்ரண்ட்ல கீழே வந்துதான் இப்படியே போய் மேலே போகணும். இதை நம்ம கட் பண்ணி இதெல்லாம் பாக்ஸ் கூட போடண்டாம். புதுசா இருக்கவங்க போட்டு பழகுங்க. இல்லாதவங்க இப்படி லேசா ஒரு 1/2 இன்ச்சு போல இப்படி கீழே வந்துட்டு அப்படி மேலே கொண்டு விட்டுருங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது கஷ்டம் கிடையாது. புரியலைன்னா கூட ஒரு டைம் பார்த்து விடுங்க. இல்லைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கூட ஒரு டைம் சொல்லி தந்துடலாம். இப்ப நம்ம இந்த வளைவை தான் வெட்டணும். இதை நம்ம ஃப்ரெண்டுன்னு தெரியறதுக்காக கட் பண்ணி விட்டுறோம். அப்பதான் நமக்கு இந்த பக்கம் வரும். அதுக்காக கட்டி கட் பண்ணிச்சு, உடம்பு ஃபுல்லா கட் பண்ணி, கை மட்டும் தான் கட் பண்ணணும். கைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே கரெக்டா அப்படி மடிச்சிடணும். அது திரும்பி ஒரு மடிச்சு மடிச்சு விடணும். 4 மடிச்சிடணும். கரெக்டா மடிக்கணும். ஒரு இடம் கூட ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட ஒண்ணுமே தூக்கணமா இருக்க கூடாது. நம்ம மடிச்சு போடுறதுலதான் இருக்கு துணி விஷயமே. கை வந்து ஈஸியா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இந்த அடி பக்கத்தை எடுத்துடுங்க. இது வந்து லைனிங் ப்ளவுஸ் 1/4 இன்ச்சு போதும். ஏன்னா வச்சு திருப்பும் போது 1/4 இன்ச்சில தான் நம்ம வச்சிருப்போம். லைன் 1/4 இன்ச்சு போட்டாச்சு. 1/4 இன்ச்சில இதை வச்சிருங்க. கையில உள்ள அடி பக்கத்தை கொண்டு அப்படி வச்சிருங்க. வச்சு ஒரு கையோடு அமுக்குங்க. இப்படி பிடிங்க. சென்ட்ரு பாருங்க, சென்டர்ல வரும். சென்டர்ல ஒரு ஜாயிண்ட் தெரியும், கை ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே மார்க் பண்ணிருங்க. அப்பதான் தைக்கும் போது இந்த இடத்துக்கு வரும். மார்க் பண்ணியாச்சா? இனி அப்படியே கையை இப்படி அழுத்திக்கிடுங்க. மொத்த கையுமே இப்படி வச்சிருங்க. துணி விளவே விளவாது. இப்படி வச்சிருங்க. இப்ப கொஞ்சம் இழுத்து பிடிங்க. 1/4 இன்ச்சில நம்ம வச்சிருக்கோமா, இப்படி ஒரு குவாடே போட்டுருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, குவாடு போட்டுருங்க. இங்க ஒரு ஜாயிண்ட் தெரியும், 1/4 இன்ச்சுக்கு மேல. 1/4 இன்ச்சுக்கு மேல போட்டு லைன். இங்க ஒரு 2 இன்ச்சு. இப்போ கொஞ்சம் துணி கொஞ்சம் குறவாதான் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 2வது நான் லைனிங்ல தானே 10 வருது, துணியில நம்ம அதை கரெக்ட் பண்ணி வெட்டிடலாம். இந்த பக்கமும் ஒரு 2 இன்ச்சு இப்படி லைன் போடணும். இதுக்கு நம்ம வளைவு வரையணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டா ஒரு 2 இன்ச்சு போட்டுங்க. இப்படி வாங்க. ஸ்ட்ரைட்டா 2 இன்ச்சு இருந்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி நம்ம இங்க வந்துட்டு போறோங்க, இப்படியே போகணும். இவ்வளவுதான். போயிட்டா? இனி பாருங்க, இன்னொரு வளைவு கீழே வரையணும்ல, அதுக்கு என்ன பண்றீங்க பாருங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா குவாட் போடணும், போட்டுக்கலாம். போடண்டா, உங்களுக்கு எல்லாம் புரியணும்ல, ஈஸியா உங்களுக்கு சொல்லி தந்தா எல்லாம் சொல்லி தரணும். இதை என்ன பண்ணணும் தெரியுமா, பாதி அந்த டேப்பை மடக்குங்க. மடக்கணும்னா சென்ட்ரு தெரியுமா, சென்டர்ல என்ன பண்ணணும்னா ஒரு இன்னும் இருக்கலாம், இதுல இருந்து கீழே ஒரு 3/4 இன்ச்சு. அது ஏற்கனவே நம்ம அப்படி இந்த குவாடே உங்களுக்கு போட்டாலே போதும், அதுக்கு மேல வரைஞ்சாலே போதும். அங்க பாருங்க, நீ ஒண்ணுமே பார்க்கணும், அந்த குவாடுக்கு மேலே கூட இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்ப நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். குவாடை போட்டு வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அந்த குவாட்லயே நம்ம வச்சு எடுத்துடலாம். இதை கட் பண்ணி விட்டுருங்க சென்ட்ரு. அதே மாதிரி ஜாயிண்ட் பத்தில இதையும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துலதான் நம்ம ஜாயின் பண்ணணும். இது தையலுக்கு கொஞ்சம் தான் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. அது நம்ம வந்து பிளவுஸ் கட் பண்ணோம் தெரியுமா, அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இனி என்ன பண்ணோம், இந்த இது தூக்கி இங்க பாருங்க, 4 துணியை கூட 2 துணியை கீழே விட்டுருங்க. இதை விட்டுட்டு 2 துணியை மட்டும் தூக்குங்க. தூக்கி இங்க பாருங்க, இங்கேயும் லாஸ்ட் எண்டுக்கு போக கூடாது, ஒரு அரை இன்ச்சு இருக்கட்டும், இங்கேயும் ஒரு இன்ச்சு போல இருக்கட்டும். 1 இன்ச்சு அரை இன்ச்சு இங்கே வரும். இந்த இவ்வளவு இடத்துக்குள்ளேயும் தான் கட் பண்ணணும். இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சுன்னு வச்சிருங்க. இந்த சென்டர்ல தான் இந்த பீஸ் கட் பண்ணி எடுக்கணும். அதுல இந்த கட் பண்ணி எடுக்கணும். இது கட் பண்ணி எடுக்கிறேன்னா கையில லூஸ் வரும். இதையும் நமக்கு ஃப்ரண்ட்ல வரும். இது அதுக்காக தெரியறதுக்காக இதை இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு மார்க் பண்ணி வரைஞ்சி விடாதுங்க. நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பிளவுஸ் ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி முடிஞ்சாச்சு. இனி லைனிங்ல தான் கட் பண்ணணும். ரொம்ப ஈஸி. அப்படியே வச்சு கட் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு மெயின் கிளாத். இது அகலம் குறைவா இருக்கு. நம்ம இப்படி மடிச்சுன்னு வச்சிருக்கலாம். 4ஆ மடிக்கும் போது இதுவும் பத்தாத மாதிரி வரும். இந்த மாதிரி 2 பக்கமுமே ஒரே மாடல் வந்துச்சுன்னு வைங்களா, நம்ம சிம்பிளா கட் பண்ணிக்கலாம். 2 பக்கம் பார்டரையும் ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா போடுறோம். அந்த பக்கம் உள்ளதும் இந்த பக்கம் 2யுமே நம்ம எடுத்துக்கலாம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கையை தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்படி வைங்க. வச்சுட்டு நம்ம என்ன கட் பண்ணிலாம் விட்டுக்கணும். இந்த லைனிங்கை விடவும் எக்ஸ்ட்ரா தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா தைச்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தேவைக்கு போக மீதியை நம்ம 2ஆவது கட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சோ என்னதோ நீங்க எக்ஸ்ட்ரா மேலேயே நான் வெட்டுற பார்த்தீங்களா, இது போல வெட்டி எடுங்க. ரொம்ப துணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப மேல தூக்கி வெட்டக்கூடாது. அப்புறம் இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் துணி பேர பார்த்தீங்களா, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒண்ணும் இனி வச்சு வெட்டுறதுதான். ஒன்னும் யோசிக்க ஒன்னும் செய்யாண்டா, அப்படியே தூக்கி வெட்டுங்க. கப்புல ஒரு அந்த இடிகள் இருக்குல்ல, அது பக்கத்துல போய் பாரு. 2 கையெழுத்துக்கு உள்ள வச்சிடலாம். கை எடுத்துக்கலாம். இல்லம்மா, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி துணி அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து போட்டு விடாங்க. நமக்கு பட்டிக்கு துணி இங்க எடுக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நமக்கு இங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு தகுந்த மாதிரி இழுத்து விடுங்க. இப்படி வச்சு பார்க்கணும். பாருங்க, ரொம்ப நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், துணியை கூட கொஞ்சம் நம்ம பக்கம் இழுத்துக்கணும். ஏன்னா அங்க கொஞ்சம் வீதியை வர வர நமக்கு அந்த பக்கம் பட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் துணி இது கொஞ்சம் குறவு தான். இந்த மெயின் கிளாத் கொஞ்சம் குறவு. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி, நான் இது குறவா இருந்தாலும் கரெக்டா வர மாதிரி நம்ம துணி போடுறதுலதான் இருக்கு. இது வச்சாச்சு. இனி இதை போடணும். இது பாருங்க, இது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இதை இன்னும் கொஞ்சம் தாத்து விடணும். இது நமக்கு இந்த இடத்துல தானே மடி போறோம், அதை கூட கொஞ்சம் தாத்துக்கலாம். வச்சு திருப்பிக்கலாம். இந்த பிளவுஸை வச்சு திருப்பி தைக்கலாம். நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம், இது எப்படி தைக்கிறது, இது மடக்கி தைக்க இடம் பத்தலல்ல, இப்ப எப்படி தைக்கலாம்னு எல்லாம் கேளுங்க. கேட்டா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆமா, லைக் பண்ணிருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். அதை மறந்துடாதுங்க. பிளவுஸ் தைக்கிற வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாம போயிடாதுங்க. லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதை இனிமே கட் பண்ணி எடுத்துடலாம். இது இந்த துணி கம்மியா இருக்க துணியை நான் இப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி தரேன். மடிக்கிறதுக்கு துணி பத்தலையே அப்படியெல்லாம் நீங்க குழம்ப கூடாது. மடிக்கல பத்தலைனாலும் நமக்கு அடுத்த மெத்தட் இருக்கு. எல்லாமே ஈஸியா தான் இருக்கும்.
ஒரு மெத்தட்ல முடியலையா, உடனே அடுத்த மெத்தட்ல போடலாம். ஆக மொத்தம் பிளவுஸ் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். துணி பத்தலை அப்படிலாம் நினைக்க கூடாது. எந்த துணியா இருந்தாலும் நம்ம தைக்கணும். அது டெய்லர்களுக்கு அதான் திறமை. இங்க பாருங்க, இந்த பக்கம் அடிக்க துணி இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அப்படியே ஃபுல்லா தச்சுட்டு திருப்பி எடுத்து அது நீட்டா பண்ணி கொடுத்துருவேன். நம்ம மடிச்சு தைக்கிறத விடவும் அது நீட்டா இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் மடிச்சு வச்சுக்கலாம். நீ இவ்வளவு துணியா தான் இருக்கு பட்டிக்கு. பார்ப்போம் நமக்கு பட்டி இப்போ எப்படி கரெக்டா வருவான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பட்டியா கட் பண்ணலாம். நமக்கு ஒரு பட்டி துணி இல்லைனாலும் ஜாயின் போடலாம். அதுக்காக துணி இல்லைன்னா பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, இந்த இது ஃப்ரண்ட்ல வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வர்றதுக்கு இப்படி திருப்பிக்கலாம். சைட்ல போனாலும் பிரச்சனை இல்லை, ஃப்ரண்ட்ல தானே இது வரக்கூடாது. இந்த மாடல் நம்ம இப்படி வச்சுக்கலாம். 10வது துணியா இருந்தாலும் நம்ம கட் பண்ணணும். அதான் நம்ம கையில தான் திறமைய வச்சு வேணும். இங்க பாருங்க, இப்போ நமக்கு ஒரு பட்டி துணி கிடைச்சிட்டா அதை எடுத்துருவோம். இன்னொரு பட்டி நான் இருக்கு பாருங்க, இதுல வைப்போம். எப்படி வச்சா நமக்கு துணி கிடைக்குன்னு பாருங்க. 10ல நம்ம துண்டு போட்டுக்கலாம். இதுல என்ன இருக்கு பாருங்க. நம்ம வச்சு பார்க்கணும், எப்படி எந்த பொசிஷன்ல வச்சா நமக்கு கரெக்டா வரும். அப்படி பார்த்து நம்ம இப்படி பத்தியா இந்த இவ்வளவு இடம் வந்தா நமக்கு துணி பத்தலை, லைனிங் இருக்கு, துணி குறைவா இருக்கு. நம்ம இதோட பிட்டை போட்டா முடிஞ்சு. லைனிங் அளவுக்கு அதை கரெக்ட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம பிளவுஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, 2 பட்டி, ஃப்ரண்ட்ல உள்ளது, பேக்ல உள்ளது, கை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ், இது தேவைப்படாது. ரொம்ப பீஸாட்டு இருக்கு, அதனால தேவைப்படாது. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் லைவுக்கு அது வச்சுனா வச்சுக்கலாம். இது அளவு பிளவுஸ். இதுக்குள்ள வச்சு தைக்கிற வரைக்கும் உதவி வச்சு விடணும். சொல்லிட்டு முடிஞ்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதிகமா வீடியோ போட போட நீங்க பார்க்கலாம், ஃபாலோ பண்ணுங்க.